Class 10 NCERT CBSE pair of linear equation in two variables. Chapter 3 exercise 3.6 பாருங்க. Second sum, formulate the following problems as a pair of equation and hence find the solution. அப்படி கொடுத்துருக்காங்க. Second Roman letter, 2 women and 5 men can together finish an embroidered work in 4 days, while 3 women and 6 men can finish it in 3 days. Find the time taken by one woman alone to finish the work and also the taken by one man alone. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 women and 5 men can together finish an embroidered work in 4 days. இப்போ 2 women's 5 men இவங்க 2 பேரும் சேர்ந்து உமனும் மென் இத்தனை பேர் 2 + 5 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 7 மெம்பர்ஸும் சேர்ந்து 4 நாளைக்கு எம்ப்ராய்டர் ஒர்க்கு பண்ணுறாங்க. 4 நாளைக்கு பண்ணாதான் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியுது. ஓகேவா? while 3 women and 6 men can finish, அதில் 3 women and 6 men இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 நாளைக்குள்ளே இந்த எம்ப்ராய்டர் ஒர்க்கை முடித்தாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு குரூப் பார்த்திங்கனாக்கா 2 women's 5 men அப்படின்னு சொல்லும்போது அவங்க 4 days இந்த எம்ப்ராய்டர் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது கேஸில் பார்த்திங்கனாக்கா 3 women's and 6 men இத்தனை பேர் நம்ம 3 daysக்குள்ளே அந்த எம்ப்ராய்டர் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு உமன் தனியாக பண்ணால் இந்த எம்ப்ராய்டர் ஒர்க்கை எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது தான் அவங்க கொஷின் கேட்குறாங்க. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தர், ஒரு உமன், ஒரு மேன் அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக பண்ணாக்கா, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை தனியாக பண்ணாக்கா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஒன் உமன் அலோன். உமன் மட்டும், ஒரு உமன் மட்டும் தனியாக பண்ணால் அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் அந்த ஒர்க்கு முடிக்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ த டேக்கன் பை ஒன் மேன் ஆல்சோ அலோன் அப்படின்னு சொல்லும்போது மேனும் ஒர்க் பண்ணால், ஒரு மேன் மட்டும் ஒர்க் பண்ணால் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை எத்தனை நாளைக்கெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்றத இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஜென்ரலாக சொல்லணுன்னாக்கா அவங்க 10 days ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லேடி 10 days ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கான வேலை எவ்வளவு அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அப்போ டே ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லும்போது 1 dayக்கு நம்ம எவ்வளோ கால்குலேஷன் பண்ணணும்னா 10 நாளில் ஒரு நாளுக்கான வேலை செய்யும்போது நம்மளுக்கு 1/10 வரும். 10 நாளைக்கு வேலை செய்கிற இது நமக்கு ஒரு நாளில் வேலை செய்கிறாங்க அப்படின்போது 1/10 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா த டைம் டேக்கன் பை ஒன் உமன். அவங்களுக்கு எத்தனை நாளுன்றது நமக்கு தெரியாது. 1 woman ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ் டே அப்படின்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை ஒன் உமன். ஒன் உமன் நம்மளுக்கு எத்தனை நாளைக்கு வேலை செய்வாங்கன்றது நமக்கு தெரியாதனால எக்ஸ் டே அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? சரி, அதே நம்பர் ஆஃப் மேன், number of man taken by one man, number of days taken by one man அப்படின்னு சொல்லும்போது அந்த 1 man வேலை செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ y days அப்படின்றத வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த ஒர்க்கு நம்மளுக்கு 4 daysன்னு கொடுத்துருக்காங்க. கொஷினில் 4 daysன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 daysனால் இந்த உமன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தம்போது நம்மளுக்கு 1 dayன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டேஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 1/4. இந்த 4 daysல 1 day மட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு கால்குலேஷன் பண்ணும்போது 1/4 அப்படின்னு வரும். இப்போ 1 woman 1 day working, 1 day work அப்படின்னு சொல்லும்போது பர் டே 1 உமன் பர் டேக்கான ஒர்க் எவ்வளோன்னு கேட்டால் நம்மளுக்கு 4 daysன்னு கொடுத்துருக்காங்க.
அந்த 4 டேஸில் நமக்கு 1, அதாவது 1/xன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கே நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. ஸோ 1/x அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 1 man 1 டேஸ்க்கான ஒர்க் எவ்வளோன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எத்தனை டேன்றது தெரியாது, அதில் 1 day. ஓகேவா? கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அக்கார்டிங் டு கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2 women and 5 men can together finish and embroider work in 4 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 உமன்ஸோட இது வந்து 2. அப்போது இதில் வந்து நம்மளுக்கு 1 டேக்கான ஒர்க் ஃபார் உமன் ப்ளஸ் அதே மாதிரி நம்மளுக்கு 5 மென்னு கொடுத்துருக்காங்க. 5 men. அப்போ 1 டேக்கான ஒர்க் ஃபார் men ஈக்குவல் டு இங்கே 2 பேருமே சேர்ந்து நம்மளுக்கு எத்தனை டேஸ் இது பண்ணியிருக்காங்கன்னா 4 டேஸு. 4 டேஸில் நமக்கு 1 டேக்கான இது எவ்வளோன்றது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே 4 டேஸ் ஈக்குவல் டு 1/4ன்றதை நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம 4 டேஸில் 1 டேக்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன வரும் நம்மளுக்கு 2. இங்கே 1 டே உமன் ஒர்க் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லும்போது 1 டேக்கே அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஆக்ஷன் நம்ம வச்சுருக்கோம். 1 man அதாவது 1 உமன் வந்து ஒர்க் பண்ணுறது எத்தனைன்னு கேட்டால் ஆக்ஷன் வச்சுருக்கோம். அப்போ 1 உமன் வந்து நம்மளுக்கு 1/x ப்ளஸ் இங்கே 5 1 மேன் வந்து 1/y அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2 monthஸில் வந்து நம்ம 1 டே ஒர்க் எவ்வளோன்னு கேட்டால் 1/x. அப்போ 1 × 1/xன்னு நம்மளுக்கு 2/xன்னு வரும். ப்ளஸ் 5 × 1 டே ஒர்க் ஃபார் மென் 1 டே ஒர்க் ஃபார் மென் வந்து 1/y. இப்போ 5 × 1/y அப்படின்னு வரும். அதே மாதிரி 4 டேஸ்னால் நம்ம 1 டேஸை வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அதனால் 1/4 அப்படின்னு வரும். இது எல்லாமே 1 டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த 4 டேஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் 1 டேஸில் நம்ம கால்குலேட் பண்ணி போடுறோம். ஓகேவா? இங்கே 2 × 1 2/xன்னு ப்ளஸ் 5 × 1 5/y ஈக்குவல் டு 1/4ன்னு வரும். இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செகண்ட் கேஸ் என்னன்றதை பார்க்கலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் வந்து 3 women and 6 men அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 women and 6 men can finish it in 3 days அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, 3 womenனா உமன் 1 டேக்கான ஒர்க் எவ்வளோன்னு கேட்டால் 1/xன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆல்ரெடி இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். 1 womanக்கு 1 டே ஒர்க் எவ்வளோன்னு கேட்டால் 1/x. அப்போது நமக்கு எத்தனை உமன் கொடுக்குறாங்களோ அத்தனை உமனோட நம்ம பர் டேக்கான ஒர்க்கை வந்து இங்கே ரைட் பண்ணணும். ஸோ 3 × 1/x. அடுத்தது நம்மளுக்கு 6 மென்னு கொடுத்துருக்காங்க. 6 மென்னுனா பர் டேக்கான ஒர்க்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டோன்னா 1/yன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு இங்கே 3 டேஸு, அதாவது 3 உமனோ 6 மென்னோ எது 3 டேஸில் இந்த ஒர்க் முடித்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பர் டேக்கான எவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு கேட்டால் 1/3 அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 3 × 1னா 3/x ப்ளஸ் 6 × 1னா 6/y ஈக்குவல் டு 1/3. இதுதான் வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எலிமினேஷன் மெத்தேடு போகிறோம். பை எலிமினேஷன் மெத்தேடு. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 2/x ப்ளஸ் 5/y ஈக்குவல் டு 1/4. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா 3/x ப்ளஸ் 6/y ஈக்குவல் டு 1/3ன்னு சொல்கிறோம். இப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருக்குதுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 2 × 1/x ப்ளஸ் 5 × 1/y. ஓகேவா? 2 × 1 2. ஸோ 1/x ஈக்குவல் டு 1/4ன்னு. அதே மாதிரி இங்கே 3 × 1/x ப்ளஸ் 6 ×
1 by y ஈக்குவல் டு 1 by 3 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா லெட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெட் 1 by xக்கு என்னென்னு எடுக்கிறோம், பின்னு எடுக்கிறோம். 1 by xக்கு என்னென்னு எடுக்கிறோம், p. அதே மாதிரி 1 by yக்கு என்னென்னு எடுத்துக்கிறோன்னா q அப்படின்னு எடுத்துப்போம். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. இது என்ன இருக்குது, 2. இந்த 1 by xக்கு என்னன்னு சொல்லுவோம், p ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 5. 1 by yக்கு என்னது q ஈக்குவல் டு 1 by 4 அப்படின்னு எடுத்துக்கோமா. சரி, இந்த 1 by 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த வந்து இது 4 மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 into 2p ப்ளஸ் 5q ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இந்த 4ஆல் இது உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 into 2 8p ப்ளஸ் 4 into 5 20q ஈக்குவல் டு 1. இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோம். அதே மாதிரி இந்த இதில் இருந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். இங்கே 3ன்னு இருக்கா, 3. 1 by x என்னது p ப்ளஸ் 6. 1 by yன்னா q ஈக்குவல் டு 1 by 3 அப்படின்னு ரைட் பண்ணுவோமா. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3யை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3 into 3p ப்ளஸ் q ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 into 3 9p ப்ளஸ் 3 into 6 18q ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இது என்ன பண்ணுறோம், இதை சால்வின் பண்ணுறோம். சால்வின் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஓகேவா? சால்வின் தேர்ட் அண்டு ஃபோர்த்து. ஃபோர்த்துன்னு சொல்லும்போது 8p ப்ளஸ் 20q ஈக்குவல் டு 1. இங்கே என்ன இருக்குது, 9p ப்ளஸ் 18q ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனு, இது ஃபோர்த் ஈக்குவேஷனு, இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போது இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது ஒன்று எலிமினேட் ஆகணும். எலிமினேட் ஆகணும்னா என்ன பண்ணணும், இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷனை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா நம்ம p வந்து எலிமினேட் ஆகும். ஸோ இதை வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை தேர்ட் ஈக்குவேஷனை இதை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது p ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சர் வரும். ஸோ 9 into 8 அப்படின்னா 72p ப்ளஸ் 9 into 20 அப்படின்னா 180q ஈக்குவல் டு 9 into 1 அப்படின்னா 9 அப்படின்னு வரும். ஸோ 8 into 9 அப்படின்னாக்கா நம்மளுக்கு 72pன்னு வரும். ப்ளஸ் 8 into 8 அப்படின்னா நமக்கு என்ன வரும், 64 6 8 144q ஈக்குவல் டு 8 into 1 8. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும். ஸோ 72pயும் 72pயும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 180ல் 144 நம்ம சப்ராக்ட் பண்ணால் 6 டைம்ஸு இங்கே 736q ஈக்குவல் டு இங்கே பிக் நம்பரோட சிம்பிள் தான் போடணும். ஸோ ப்ளஸ்ஸு 9 மைனஸ் 8 அப்படின்னா நமக்கு 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ 36q ஈக்குவல் டு 1 அப்படின்னா q ஈக்குவல் டு 1/36. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைடில் வந்துடும். ஸோ இந்த க்யூவோட வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷன்லேயே ஃபோர்த் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்போ 15 q ஈக்குவல் டு 1/36 வேல்யூ இன் தேர்ட் ஈக்குவேஷன் 8p ப்ளஸ் 20q ஈக்குவல் டு 1. இப்போ 8p ப்ளஸ் 20 க்யூவோட வேல்யூ என்னென்னா 1/36 ஈக்குவல் டு 1. இப்போ இது 2 டேபிள்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 டைம்ஸ் வரும். இது 2 டேபிள்ஸில் பார்த்திங்கன்னா 18 டைம்ஸ் வரும். இது 2 டேபிள்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் வரும். இது 2 டேபிள்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 டைம்ஸ் வரும், 9 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும், 8p ப்ளஸ் 5/9 5 into 1 5 5/9 ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ 8p ஈக்குவல் டு
1. இந்த 1 ப்ளஸ் 5/9 வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு எந்தாண்ட வந்தால் -5/9 -5/9. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8p = 9 × 1 9 - 5/9. இப்போ 8p = 9ல் 5 போயிடுச்சுன்னா 4/9ன்னு வரும். இப்போ p = 4/9. இந்த 8 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வந்துருச்சுன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் 8 அப்படின்னு வந்துடும். இப்போ இது டேபிள்ஸ் 4 டேபிள்ஸில் 1 டைம்ஸு, இது 4 டேபிள்ஸில் 2 டைம்ஸு. இப்போ p = 1/9 × 2 18. ஸோ பியோட வேல்யூ என்னன்னு கேட்டால் =1/18 சொல்கிறோம். இப்போ கியூவோட வேல்யூன்னு தெரியும், பியோட வேல்யூன்னு தெரியும் இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு ரெண்டும். இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் xy வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் அப்படின்னு 1/x = p. இது செகண்ட் ஈக்குவேஷன் 1/e = q. இப்போ 1/x = pயோட வேல்யூனா 1/18 அப்படின்னு சொல்லுவோம். 1/y = qயோட வேல்யூ என்னென்னா 1/36ன்னு சொல்லுவோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். x × 1 x = 18 × 1 18. இதுதான் xோட வேல்யூ. இப்போது இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை. y × 1 y = 36 × 1 36. இது ஒய்யோட வேல்யூ. ஒரு உமனு அந்த ஒர்க் முடியறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும், ஒரு உமன் மட்டும் வேலை செஞ்சால் அவங்க ஒர்க்கு முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டால் 18 days ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மேனு அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 36 days ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உமன் வந்து 18 days ஆகிடும் அந்த ஒர்க்கு முடிக்க, மேன் வந்து அந்த ஒர்க்கு முடிக்க 36 days ஆகும். ஓகேவா? டைம் டேக்கன் பை 1 woman = 18 days. அதாவது 1 woman வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 18 days ஆகும். அதே மாதிரி டைம் டேக்கன் பை 1 man அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க்கு முடிக்க 36 days ஆகும். 36 days ஆகும். சரி, நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை 1 woman அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு உமன் மட்டும் வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு x டேஸ்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒரு மேன் மட்டும் எடுக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு y டேஸ்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு மேனு ஒரு உமன்னு சொல்கிறதுனால நம்ம இந்த டேவையும் என்ன எடுக்கணும், 4 daysன்றதை நம்ம 1 daysக்கான கால்குலேஷன் என்னன்றதை பார்க்கணும். ஸோ அதனால தான் நம்ம இது என்ன பண்ணுறோம், 1/4 அப்படின்றத நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? இதை புரிஞ்சிக்கணும் நல்லா. இதை புரிஞ்சிக்கிட்டதா? ஏன்னா நம்ம பர் உமன் பர் மேன் பர் டே அப்படின்றதுக்கு மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது 4 daysல 1 டேக்கான கால்குலேஷன் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.